அண்ணா ஐஏஎஸ் அகாடமி சாதனையாளர்களின் சங்கம். இப்போ என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இந்த வேலுநாச்சியார் பாடத்தை ஃபுல்லா பார்த்தோம். இந்த பாடத்துல இருந்து சில கொஸ்டின்ஸ்களை நம்ம பார்க்க போறோம், வினாக்களை பார்க்க போறோம். அது எப்படி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் உள்ள இருக்கு. அதுக்கப்புறம் நம்முடைய பயிற்சி மையம் எடுத்த வினாக்களும் இதுக்குள்ள இருக்கு. வெற்றி வாசல், முத்துக்கள் 10, பிளான் 40, பிளான் 70, நிறைய வினாக்களும் இதுக்குள்ள இருக்கு. அதுக்கு அடுத்தபடி அப்கமிங் வரக்கூடிய எக்ஸாம்லயும் கொஸ்டின்ஸ் எப்படி அமையலாம் அப்படின்னு சொல்லி நம்ம பயிற்சி மையம் பிரத்யேகமா வடிவமைச்சிருக்கிறாங்க. ஸோ ரீசெண்டாக கேட்ட வினாக்களும் இதில் இடம்பெற்றிருக்கு. இது அத்தனையும் ஒன் பை ஒன்னா வேலுநாச்சியாரை பற்றியே பார்த்தீங்கன்னா வினாக்கள் மட்டும் பார்க்க போகிறோம். வாங்க ஒவ்வொரு வினாவாக நம்ம டெப்த்தாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ஸ் பார்ப்போம். வீரமங்கை வேலுநாச்சியார் பிறந்த ஆண்டு. இன் விச் இயர் வாஸ் வீரமங்கை வேலுநாச்சியார் பார்ன்? அப்போ எப்போ இந்த பெண்மணி பிறந்தாங்க அப்படின்றது நம்ம 4 ஆப்ஷன் கொடுத்துக்கிறோம். ஆப்ஷன் ஏ 1730 ஆண்டு, ஆப்ஷன் பி 1731 ஆண்டு, ஆப்ஷன் சி 1732 ஆண்டு, ஆப்ஷன் டி 1733 ஆண்டு. நல்லா பாருங்க, வேலுநாச்சியார் பிறந்த ஆண்டு எது அப்படின்னு கேட்குறாங்க. சரியா? அப்போ இந்த கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர் தெரிஞ்சா நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கமெண்ட் செக்ஷன்ல ஆன்சர் போட்டுக்கிட்டே வாங்க. ஸோ ஒரு ஒயிட் பேப்பர் எடுத்து கூட எவ்வளோ கொஸ்டின்ஸ் நீங்க ஆன்சர் போடுறீங்க அப்படின்னு நோட் பண்ணுங்க. முடிவில் நம்ம கமெண்ட் பாக்ஸ்ல எவ்வளோ மார்க்ஸ் எடுத்தீங்க, உதாரணத்துக்கு ஒரு 30 கொஸ்டின்ஸ் அப்படின்னா 30 அவுட் ஆஃப் எவ்வளோ எடுத்தீங்க அப்படின்றத கண்டிப்பா கமெண்ட்ல நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கமெண்ட் பண்ணிக்கிட்டே வரணும். அதே போல ஆன்சர் தெரிஞ்சாலும் பட்டுன்னு சொல்லலாம். சரிங்களா? நாங்க உடனடியாக உங்களுக்கு அந்த ஆன்சரை கிளாரிஃபை பண்ணுவோம். பாருங்க, இப்பதான் ஒரு பெண்மணி போட்டிருக்கிறாங்க ஆன்சர் ஏ 1730 ஆண்டு அப்படின்னு சொல்லி. ஸோ இதுதான் சரியான விடைங்க. 1730 ஜனவரி 3 அன்று பாத்தீங்கன்னா இவங்க பிறந்திருப்பாங்க. இப்போ ரீசெண்டா இப்பதான் பாத்தீங்கன்னா என்ன போச்சுன்னா பிறந்த நாள் போச்சு. யாருக்கு? வேலுநாச்சியாருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ஸ்க்கு உண்டான ஆன்சர் ஆப்ஷன் ஏ. கொஸ்டின் நம்பர் 2, வேலுநாச்சியார் எந்த மன்னரை மணந்து கொண்டார்? விச் கிங் டிட் வேலுநாச்சியார் மேரி? அப்போ இந்த பெண்மணி யாரை மணந்துக்கிட்டாங்க அப்படின்னு பாருங்க. ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. முத்து வடுகநாதர், ஆப்ஷன் பி கோபால நாயக்கர், ஆப்ஷன் டி ராமநாத சேதுபதி, ஆப்ஷன் டி விஜயரங்க சேதுபதி. அப்போ ஆப்ஷன் சி விஜய ராமநாத சேதுபதி, ஆப்ஷன் டி விஜயரங்க சேதுபதி. அப்ப வேலுநாச்சியார் எந்த மன்னரை மணந்துக்கிட்டாங்க? நம்ம இப்பதான் கதையில டெப்தா பார்த்தோம். வேலுநாச்சியார் 16 வயசுல திருமணம் பண்ணாங்க. 16 வயசுல வேலுநாச்சியாருக்கு திருமணம் பண்ணாங்க. அப்ப வேலுநாச்சியாருக்கு திருமணம் பண்ணும் போது வயது 16. அப்ப எந்த ஆண்டு சார் அப்படின்னு பாத்தீங்கன்னா 1746 திருமணம் பண்றாங்க. அப்ப வேலுநாச்சியாருக்கு யாரை திருமணம் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா சிவகங்கை மன்னருங்க. நல்லா பாருங்க, சிவகங்கை மன்னர். அப்போ இதுல சிவகங்கை மன்னர் யார் அப்படின்னு பார்க்கலாம். முத்து வடுகநாதர் அப்படின்றவர் யாருன்னா சிவகங்கை மன்னர். அப்ப ஆன்சர் நமக்கு எதுதான் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ முத்து வடுகநாதர். அப்ப கோபால நாயக்கர் அப்படின்னா திண்டுக்கல்லை ஆட்சி செய்தவர். அப்ப திண்டுக்கல்லுடைய மன்னருங்க. அப்ப ராமநாத சேதுபதி அப்படி யாரை பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இவர் ராமநாதபுரத்தை ஆண்டவர். விஜயரங்க சேதுபதி அவரும் ராமநாதபுரத்தின் மன்னர். அப்ப நல்லா பாருங்க, இவங்க எல்லாம் ராமநாதபுரம் மன்னர். விஜயரங்க சேதுபதி ராமநாத சேதுபதி, கோபால நாயக்கர் திண்டுக்கல் மன்னர், ஸோ முத்து வடுகநாதர் சிவகங்கை மன்னர். எப்போ மணந்துக்கிறார் அப்படின்னா 1746 வேலுநாச்சியார மணம் முடிச்சிறார் நம்ம முத்து வடுகநாதர். வினாயன் 3, வேலுநாச்சியாரின் நம்பிக்கைக்குரிய தோழியாக திகழ்ந்தவர் யார்? கிளாஸ்ல பேசின அத்தனை வார்த்தைகளுமே வினாக்களா இருக்கு. இது எல்லாமே ப்ரீவியஸ் இயர்ல கேட்கப்பட்ட வினாக்கள். அப்போ பாருங்களேன், வேலுநாச்சியாரின் நம்பிக்கைக்குரிய தோழியாக திகழ்ந்தார். அப்போ டேஷ் எ ஃபெய்த்ஃபுல் ஃப்ரெண்ட் ஆஃப் வேலுநாச்சியார். உண்மையான நம்பிக்கைன்னும் போது நம்ம ஃபெய்த்ஃபுல்னு சொல்லுவோம், அல்லது கீழ்ப்படிதன் அப்படின்னு சொல்லுவோம். அப்ப வேலுநாச்சியாரின் நம்பிக்கைக்குரிய தோழியாக திகழ்ந்தவங்க யார்? ஆப்ஷன் ஏ உடையாள், ஆப்ஷன் பி வெள்ளச்சி நாச்சியார், ஆப்ஷன் சி குயிலி, ஆப்ஷன் டி மேற்கண்ட எவரும் இல்லை. அப்ப இந்த 4 ஆப்ஷன்ல எது சரியான விடை அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க பார்க்கலாம். ஸோ ஒரு சிலர்லாம் நல்ல ஒரு கமெண்ட் பண்றீங்க. ஸோ உங்களுக்கு தெரிஞ்ச விடையை கண்டிப்பா கமெண்ட் பண்ணிக்கிட்டே வாங்க, நம்ம அதை பார்ப்போம். சரிங்களா? அப்ப வேலுநாச்சியாருடைய நம்பிக்கைக்குரிய தோழியா அப்படின்னு பாத்தீங்கன்னா 2 பேர் இருந்தாங்க அப்படின்னு நம்ம சொன்னோம். ஆனா உண்மையிலேயே அதுல நம்பிக்கைக்குரிய தோழி யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு பெண்மணி தான், உடையாள் அப்படின்ற பெண்மணியை பார்த்தோம். இவங்க யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா மேய்ச்சல் தொழில் புரிவாங்க. அதாவது 1772 காளையார் கோவில் போர் ஏற்படுங்க. இந்த காளையார் கோவில் போர்ல தப்பி சென்றவர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா 2 பேர் அப்படின்னு சொல்லுது. 1 மருது சகோதரர்கள், 2 வேலு நாச்சியார். இந்த வேலு நாச்சியார் தப்பிச்சு போறாங்க. போற வழியில யாரை சந்திக்கிறாங்க அப்படின்னா உடையாள சந்திக்கிறாங்க. அந்த உடையாள் தான் எங்க போய் தஞ்சமடைய சொல்றா அப்படின்னா திண்டுக்கல்ல தஞ்சமடைய சொல்றாங்க.
அப்ப வேலுநாச்சியாருடைய நம்பிக்கைக்குரிய தோழி உடையாளா சார் அப்படின்னா இல்லைங்க. அப்ப அவங்களும் ஒரு தோழி தான், சரிங்களா? ஆனா இருந்தாலும் நம்பிக்கைக்குரிய தோழி யார சொல்றாங்க அப்படின்றத நம்ம பார்க்கலாம். அப்ப நம்பிக்கைக்குரிய தோழி அப்படின்னும் போது அடுத்து பில பாருங்களேன், வெள்ளச்சி நாச்சியார்னு கொடுத்துருக்காங்க. அப்ப வெள்ளச்சி நாச்சியார் நம்பிக்கைக்குரிய தோழியா? இல்ல, வேலுநாச்சியாருடைய மகள், அதாவது சிவகங்கை ஆண்ட முத்து வடுகநாதருக்கும் ராமநாதபுரத்துல பிறந்த வேலுநாச்சியாருக்கும் திருமணம் பண்ணி இல்லற வாழ்க்கையில் ஈடுபட்டு பிறந்த ஒரே பெண் குழந்தை வெள்ளச்சி நாச்சியார். அப்ப வெள்ளச்சி நாச்சியார் தோழியா இருக்க முடியாது, ஏன்னா தன்னுடைய மகளா இருக்கிறாங்க. அப்ப ஆப்ஷன்ல வெள்ளச்சி நாச்சியார் இல்ல, ராங். அடுத்து பாருங்களேன், குயிலி. இந்த குயிலி யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா உடையாள் அப்படின்னு சொல்லக்கூடிய பெண் படை பிரிவுக்கு தலைமை தாங்கினவங்க. எந்த படைங்க? பெண் படை பிரிவுக்கு தலைமை தாங்கின ஒரு பெண்மணி நம்ம குயிலி. அது மட்டும் இல்லாம உளவாளி பிரிவுக்கும் வந்து பாத்தீங்கன்னா தலைமை தாங்கி இருப்பாங்க. அதாவது ஆங்கிலேயருடைய ஆயுதங்கள்லாம் எங்க வந்து ஸ்டோர் ஆகுது, அப்ப அந்த கிடங்குல எந்த வகையான ஆயுதங்கள்லாம் இருக்கு அப்படின்றத ரகசியமா கண்காணிச்சுட்டு வந்த ஒரு பெண்மணி. அது மட்டும் இல்லாம வேலுநாச்சியாருக்கு நம்பிக்கையுரிய தோழி யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா குயிலி. அப்ப இந்த கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர் எதுன்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் சி, குயிலி தான் ஆன்சர் கரெக்ட். அப்ப வேலுநாச்சியாரின் நம்பிக்கைக்குரிய தோழியாக திகழ்ந்தவர் யாருன்னு பாத்தீங்கன்னா குயிலி, வீரத்தாய் குயிலி அப்படின்னு கூட சொல்லப்படுதுங்க. அந்த நினைவு மண்டபம் நம்ம பார்த்தோம். இந்த நினைவு மண்டபம் சிவகங்கை மாவட்டம் சூரக்குளத்துல இருந்துச்சு, 60 லட்சம் ரூபாயில கட்டியிருக்கிறாங்க. அந்த நினைவு மண்டபத்துக்குள்ளவே யாருக்கும் சிலை வச்சிருக்காங்கன்னா இந்த குயிலிக்கும் சிலை வச்சிருக்கிறாங்க அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா வரலாற்றில் இடம்பெற்றிருக்கிறாங்க. அப்ப இந்த குயிலி சிலையை உள்ள பாக்குறதுக்கு முன்னாடி என்ன எழுதியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா வீரத்தாய் அப்படின்னு எழுதிருக்கு, சரிங்களா? நம்ம வீரத்தாய் வேலுநாச்சியாரும் சொல்லுவோம், அடுத்து யார சொல்றாங்கன்னா குயிலியும் சொல்லுவோம். ஏன்னா குயிலி இல்லைன்னா வேலுநாச்சியார் என்ன பண்ணிருப்பாங்கன்னா கொண்டு இருப்பாங்க. ஆயுதங்கள் ஆங்கிலேயர் கையில கிடைச்சிருக்கும். அப்ப கிடைச்ச உடனே என்ன பண்ணிருப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா எடுத்துட்டு போய் ஷூட் பண்ணிருப்பாங்க. நம்ம வேலுநாச்சியாரையே பார்த்திருக்க முடியாது. ஸோ அப்ப இந்த கொஸ்டின்ஸ் அருமையான ஒரு கொஸ்டின்ஸ்க்கு நல்லா பாருங்க. அப்ப நம்பிக்கைக்குரிய தோழி யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா குயிலி. அப்ப ஃபெய்த்ஃபுல் ஃப்ரெண்ட் ஆஃப் வேலுநாச்சியார் அப்படின்னு கேட்டா யாரை சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் சி, குயிலி. ஸோ அடுத்து வந்து பாத்தீங்கன்னா வினாயன் 4. ஸோ 4th கொஸ்டின்ஸ்ல என்ன பண்றாங்க பாருங்க, ஒரு கூற்று காரணமே கொடுத்துருக்காங்க. அருமையான கொஸ்டின்ஸுங்க, நல்லா பார்ப்போம் இந்த கொஸ்டின்ஸை, நீங்களே ஆன்சர் பண்ணுவீங்க. ராணி வேலுநாச்சியார் தொடர்பிலான பின் வரும் கூற்றுகளை கவனி. 1. சிவகங்கையின் ராணியாக இருந்தார். மேலும் பிரிட்டிஷ் ஆட்சிக்கு எதிராக முதலாக இந்திய ராணி ஒருவரால் பதிவு செய்யப்பட்ட ஆயுதமேந்தி எதிர்ப்பு இவருடையதாகும் அப்படின்னு சொல்றாங்க, சரிங்களா? அப்ப இங்கிலீஷ் பாருங்களேன். கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் ரெகார்டிங் ராணி வேலுநாச்சியார். She was the queen of Sivaganga and led the first recorded armed resistance by an Indian queen against British rule அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இந்த ஸ்டேட்மெண்ட் சரியா தவறான்னு பாருங்களேன். அப்ப இதுல எதெல்லாம் சரியானதுன்னு கேட்கறாங்க. மேற்கண்ட கூற்றுல எதெல்லாம் சரி? ஃபர்ஸ்ட் கூற்றே வந்து பாத்தீங்கன்னா நமக்கு சரிதான், சரிங்களா? அப்ப எப்படி சார் அப்படின்னா முதல்ல ஆங்கிலேயருக்கு எதிராக ஆயுதமேந்தி போராடிய முதல் பெண்மணி யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம வேலு நாச்சியார். அடுத்தபடியா பாருங்களேன், ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட் சொல்றாங்க, ஆங்கிலேயரிடம் இருந்து தனது ஆட்சி பகுதியை மீட்க ஐதர் அலியுடன் ஒரு கூட்டணியை உருவாக்கினார் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. ஸோ இதுவும் வந்து பாத்தீங்கன்னா சரியா தவறான்னு பாருங்க. இன் இங்கிலீஷ், she formed an alliance with Hyder Ali to regain her kingdom from the British. அப்ப ஐதர் அலி கூட கூட்டணி வச்சாங்க அப்படின்னு சொல்லப்படுதுங்க. அடுத்து 3வது பாருங்களேன், ஆங்கிலேயருக்கு எதிரான இறுதி போரின் போது போர்க்களத்தில் போராடி இறந்தார் அப்படின்னு கொடுத்துக்கிறாங்க. இன் இங்கிலீஷ், she died fighting on the battlefield during her final battle against the British. அப்ப கடைசி போர்க்களத்துல இவங்க இறந்தாங்க அப்படின்னு சொல்றாங்க. which of this above statement is are correct? அப்ப இது எதெல்லாம் சரி எதெல்லாம் தவறு அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பாருங்களேன், அப்ப முதல்ல வந்து பாத்தீங்கன்னா ஆங்கிலேயரை எதிர்த்து போராடிய முதல் பெண்மணி சரி. ரெண்டாவது இவங்க என்ன பண்றாங்கன்னா தன்னுடைய கூட்டணியை கூட ஐதர் அலி உதவியை நாடுறாங்க. ஆமா, அப்ப ஐதர் அலி உதவி எப்படி கிடைக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா திண்டுக்கல் கோட்டையின் படை தளபதிங்க. அவர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா சயத். இந்த சயத் மூலியமா தான் நம்ம பேசணும். சயத் மூலியமா உதவி வந்து சேருது. ஆனா சயத்துக்கு ஆணையிட்டவர் யாருன்னா ஐதர் அலி. இந்த பெண்மணி தன்னுடைய கணவர் இறந்தது கூட பெருசா நினைக்காம போர்க்களத்துல வந்து பாத்தீங்கன்னா போராடிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்ப இந்த பெண்மணிக்கு தேவையான அத்தனை உதவிகளும் நீங்க செய்யுங்க அப்படின்னு சொல்லி சயத்துக்கு ஆணையிட்டவர் யாருன்னா ஐதர் அலி. அதன் அடிப்படையில வந்து பாத்தீங்கன்னா 5000 குதிரை படையும் 5000 காலாட்படையும் வந்து சேரும். அப்ப செகண்ட் ஸ்டேட்மெண்ட்டும் கரெக்ட். தேர்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்களேன், ஆங்கிலேயருக்கு எதிரான இறுதி போரின் போது போர்க்களத்தில் போராடி இறந்தார். தவறு. இவனுடைய இறுதி போர்ல கூட என்ன பண்ணாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த பாஞ்சோரியும் ஜோசப் ஸ்மித்தையும் தோற்கடிச்சாங்க. அதை விட்டுட்டு அவங்க போர்க்களத்துல இறந்து போல.
அவங்க எப்ப இறந்தாங்க அப்படின்னா 1896 டிசம்பர் 25 அன்னைக்கு உடல் நலமுற்று அல்லது உடல் நோயுற்று தான் இவங்க என்ன பண்ணாங்கன்னு பாத்தீங்கன்னா இறந்து போறாங்க போர்க்களத்துல மடியல. அப்ப 1 2 சரி 3 தவறு. அப்ப ஆப்ஷனை பாருங்களேன், ஏ 1 மற்றும் 2 சரியானது. அப்ப இந்த வினாக்கு விடை அப்படின்னு பாத்தீங்கன்னா 1 2 சரி. ஸோ அடுத்து பாருங்க, அடுத்த ஒரு வினா. அடுத்த வினா கொஸ்டின் நம்பர் 5. கொஸ்டின் நம்பர் 5, வேலுநாச்சியார் முதலில் கைப்பற்றிய பகுதி எது? விச் ரீஜன் வாஸ் ஃபர்ஸ்ட் கான்க்யூர்டு பை வேலுநாச்சியார்? அப்ப எந்த பகுதியை ஃபர்ஸ்ட் கேப்சர் பண்றாங்க? சரிங்களா? அப்ப ஃபர்ஸ்ட் கேப்சர் பண்ண பகுதி அப்படின்னு பாருங்களேன். ஆப்ஷன் ஏ ராமநாதபுரம் அரண்மனை, ஆப்ஷன் பி காளையார் கோவில் அரண்மனை, ஆப்ஷன் சி திண்டுக்கல், ஆப்ஷன் டி சூரக்குளம் அப்படின்ற ஒரு வினாங்க. ஸோ ஆன்சர் தெரிஞ்சா நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கமெண்ட்ல ஆன்சர் பண்ணலாம். ஸோ இந்த வினாக்கு உண்டான சரியான ஆன்சர் பார்ப்போம். ஸோ பாருங்க, சீக்கிரம் கமெண்ட் பண்ணுங்க பார்க்கலாம். ரைட், ஒருத்தர் ஆன்சர் பண்ணியிருக்கிறாரு. ஸோ ஆன்சர் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம இந்த ஆப்ஷன் என்னென்ன சொல்லுது அப்படின்றத பார்ப்போம். அப்போ வேலுநாச்சியார் முதலில் கைப்பற்றிய பகுதி அப்படின்னா ராமநாதபுரம் அரண்மனைன்னு சொல்றாங்க. இந்த பெண்மணி ராமநாதபுரம் அரண்மனையில இல்லை. இவங்க எங்க போறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா சிவகங்கை அரண்மனையில இருக்கிறாங்க. எங்க இருக்கிறாங்க? சிவகங்கை அரண்மனை. அப்ப ராமநாத அரண்மனை என்ன சார் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்களுடைய சொந்த ஊருங்க. யாருடைய சொந்த ஊர் அப்படின்னா வேலுநாச்சியாருடைய சொந்த ஊர் ராமநாதபுரம் அரண்மனை. ஆனா இந்த பெண்மணி எந்த அரண்மனையில் இருக்கிறாங்க அப்படின்னா சிவகங்கை அரண்மனையில இருக்கிறாங்க. அப்ப ஃபர்ஸ்ட் வேலுநாச்சியார் முதலில் கைப்பற்றிய பகுதி எது அப்படின்னு பாத்தீங்கன்னா ராமநாதபுரம் அரண்மனை இல்லை. ஏன்னா முழுக்க முழுக்க திருமணத்துக்கு அப்புறம், ஆஃப்டர் திருமணத்துக்கு அப்புறம் எங்க வந்துட்டாங்க அப்படின்னா சிவகங்கையிலே தான் இருக்கிறாங்க. அப்போ ராமநாதபுரம் அரண்மனையை கைப்பற்றிய பகுதியில் பொருந்தாது. சரிங்களா? ரைட். அடுத்து பாருங்களேன், அடுத்து காளையார் கோவில் அரண்மனை. இந்த காளையார் கோவில் அரண்மனையில தான் ஒரு போர் ஏற்படுது 1772. அது யாருக்கும் மத்தியில அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆங்கிலேயருக்கும் வெர்சஸ் முத்துவடுகநாதருக்கும். அந்த ஆங்கிலேயர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா பான்ஜோர் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம் நோட்ஸ்ல. பான்ஜோர் வெர்சஸ் முத்துவடுகநாதர். அப்ப காளையார் கோவில் அரண்மனையில போர் ஏற்படுதுங்க. எந்த போர்ல தான் யாரை கொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா முத்துவடுகநாதரை கொன்னுடுறாங்க. அப்போ இந்த அரண்மனையை கைப்பற்றினாங்களா அப்படின்னா முழுக்க முழுக்க இந்த அரண்மனையை தான் முதல்ல கைப்பற்றுறாங்க. அவர் ஆப்ஷன்ல சொன்ன மாதிரி ஆன்சர் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா பாம்பே. அப்ப பாம்பே சரியான விடை. சோ காளையார் கோவில் அரண்மனை தான் சரிங்க. அடுத்து திண்டுக்கல் இருக்கு. திண்டுக்கல் யார் கண்ட்ரோல்ல இருந்துச்சு அப்படின்னா கோபால நாயக்கர் கண்ட்ரோல்ல இருந்துச்சு. கோபால நாயக்கர் கண்ட்ரோல்ல எது இருந்துச்சுன்னா திண்டுக்கல் இருந்துச்சு. சூரக்குளத்துல என்ன இன்சிடென்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா வேலுநாச்சியாருடைய நினைவு மண்டபம் இருந்துங்க. நினைவு மண்டபம் இன்றளவும் இருக்கு. 2014 திறந்து வைக்கப்பட்டது. திறப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா செல்வி ஜெயலலிதாவை நம்ம சொல்லுவோம். ஸோ இதுதான் இந்த கொஸ்டின்ஸ்க்கு உண்டான முக்கியமான கான்செப்ட். நல்லா பாருங்க, வேலுநாச்சியார் முதலில் கைப்பற்றிய பகுதி எது? விச் ரீஜன் வாஸ் ஃபர்ஸ்ட் கான்குவர்ட் பை வேலுநாச்சியார்? இப்போ பாத்தீங்கன்னா எதுன்னு பாத்தீங்கன்னா காளையார் கோவில் பேலஸ். அப்ப காளையார் கோவில் அரண்மனையை தான் இந்த பெண்மணி ஃபர்ஸ்ட் கைப்பற்றுறாங்க. இதுதான் சரியான விடை. ஸோ அடுத்த வினா பார்ப்போம். கொஸ்டின் நம்பர் 6. வினா எண் 6, வேலுநாச்சியாரின் சார்பில் ஐதர் அலிக்கு யார் எழுதிய கடிதத்தில் ஆங்கிலேயரை தோற்கடிக்கும் பொருட்டு காலாட்படைகளையும் குதிரை படைகளையும் அனுப்பும்படி கோரினார் அப்படின்னு சொல்றாங்க. நல்லா பாருங்க, வேலுநாச்சியார் சார்பில் ஐதர் அலிக்கு யார் எழுதிய கடிதத்தில் ஆங்கிலேயரை தோற்கடிக்கும் பொருட்டு காலாட்படையும் குதிரை படைகளையும் அனுப்புமாறு கோரினார் அப்படின்னா உண்மையிலேயே இந்த வேலுநாச்சியார் எழுதிய கடிதம் அப்படின்னு பாத்தீங்கன்னா உருது மொழிங்க. இங்கிலீஷ் பாருங்களேன். Who wrote a letter to Sultan Hyder Ali on behalf of Velunachiar asking for cavalry and infantry to defeat the English அப்படின்னு சொல்றாங்க. அப்ப பிரிட்டிஷ்காரங்களை தோற்கடிக்கிறதுக்காக காலாட்படையும் குதிரை படையும் அனுப்பும்படி ஆணையிட்டவர்னு சொல்றதை விட அதுல கேட்டுக்கிட்டவர் யார் சார்பா? வேலுநாச்சியார் சார்பா அப்படின்னு பாருங்களேன். ஆப்ஷன் ஏ சின்ன மருது, ஆப்ஷன் பி பெரிய மருது, ஆப்ஷன் சி முத்துவடுகநாதர், ஆப்ஷன் டி தாண்டவராயர். அப்ப ஆப்ஷனை பார்க்கலாம். சின்ன மருது அப்படின்றவர் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வால்படைக்கு தலைமை தாங்கினவர். பெரிய மருது வளரி படைக்கு தலைமை தாங்கினவர். ஆனா இருந்தாலும் இந்த பெரிய மருதும் சின்ன மருதும் முத்துவடுகநாதருடைய படை தளபதிகள். அப்ப முத்துவடுகநாதருடைய சிறந்த படை தளபதிகள் அப்படின்னு சொல்லலாம் இவங்க 2 பேரையும். அப்போ இவங்க அந்த கடிதத்தை கொண்டு போகல. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா முத்துவடுகநாதர். இவர் யார் சார் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதாவது வேலுநாச்சியாருடைய கணவர்.
அப்ப இவரும் ஆன்சர் இல்லை. அடுத்தபடியா யாரை சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இவருடைய அமைச்சர். இவர் யாருன்னா தாண்டவராயர். ஸோ இவர் தான் வந்து பாத்தீங்கன்னா சரி. இவர் சார்பில் தான் அந்த கடிதமே போய் சேர்ந்திருக்கும். யாருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஐதர் அலிக்கு. அப்ப ஐதர் அலிக்கு யார் சார்பில் கடிதம் போச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா தாண்டவராயர். அப்போ அமைச்சர் தாண்டவராயர் மூலமா தான் அந்த கடிதம் போச்சுங்க. ஸோ இந்த வினாவும் அருமையான வினாங்க. அடுத்து பார்க்கலாம். அடுத்து 7வது வினாங்க. இது அப்கமிங்ல கேட்கறதுக்கு வாய்ப்புகள் நிறையவே இருக்குங்க. நல்லா பாருங்க. ஹவு many pairs are correct? இவற்றில் எத்தனை இணைகள் தவறானது? சரிங்களா அப்படின்னு கொடுத்துருக்குறோம். எத்தனை இணைகள் தவறானது? ஸோ சாரிங்க, அதில் ராங் கேட்டிருக்கிறாங்க. ஹவு many pairs are correct அப்படின்னு சொல்லுது. பார்க்கலாம். ஆப்ஷன் ஏ. இப்போ கரெக்ட் வரக்கூடாது, ராங் தான் வரணும். எத்தனை இணை தவறா இருக்குன்னு தான் கேட்குறாங்க. அப்போ தவறை மட்டும்தான் நம்ம பார்க்கணும். அப்போ ஹவு many pairs are incorrect? அப்போ இன்கரெக்டானது எது எது அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அப்போ இன்கரெக்ட் எதுன்னு பார்க்கலாம். ராங் கொஸ்டின்ஸ். ஆப்ஷன் ஏ, ஹஸ்பண்ட் ஆஃப் வேலுநாச்சியார் ராஜா முத்து வடுகர் அப்படின்னு இருக்குங்க. ஸோ ஆப்ஷன் ஏல வேலுநாச்சியாரின் கணவர் ராஜா முத்து வடுகர். பி, டாட்டர் ஆஃப் வேலுநாச்சியார் வெள்ளச்சி நாச்சியார். வேலுநாச்சியாரின் மகள் வெள்ளச்சி நாச்சியார். ஆப்ஷன் சி, கம்பெனி ட்ரூப்ஸ் அண்டர் த கமாண்ட் ஆஃப் லெப்டினன்ட் கலோன் பாண்ட் ஜோர் ஸ்டோம்டு காளையார் கோவில் பேலஸ் இன் 1773 அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. இங்க பார்ப்போம். காளையார் கோவில் அரண்மனை மேஜர் பான்ஜோர் தலைமையிலான கம்பெனி படைகள் தகர்த்த ஆண்டு 1773 அப்படின்னு கொடுத்துருங்க. அடுத்து ஆப்ஷன் டிங்க, கிங் ஹூ கேவ் ப்ரொடெக்ஷன் டு வேலுநாச்சியார் ஃபார் 8 years கோபால நாயக்கர். இங்க இன் தமிழ் டீல வேலுநாச்சியாருக்கு 8 ஆண்டுகள் பாதுகாப்பு அளித்த மன்னர் கோபால நாயக்கர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்ப இதுல எத்தனை இணை சரி தவறானது அப்படின்னு கேட்குறாங்க. சாரிங்க, எத்தனை இணைகள் தவறானது மொத்தம் எத்தனை அப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சரியானதை பார்க்கலாம். சரியானதை பார்த்துட்டோம்னா தவறானது ஈஸியா புரியும். வேலுநாச்சியாரின் மகள் வெள்ளச்சி நாச்சியார். அப்ப இது சரிங்க. சரிங்களா? ஆமா, வேலுநாச்சியாருக்கும் முத்துவடுகநாதருக்கும் திருமணம் நடக்குது. அதுல பிறந்த ஒரே பெண் குழந்தை வெள்ளச்சி நாச்சியார். இந்த வெள்ளச்சி நாச்சியார் பிற்காலத்துல திருமணமாகி ஒரே வருஷத்திலேயே மர்மமான முறையில இறந்து போறாங்க அப்படின்னு சொன்னோம். அதனுடைய தாக்கத்தாலேயே நோயுற்று யார் இறந்து போறாங்கன்னா நம்ம வேலுநாச்சியார் இறந்து போறாங்க. அதுக்கு அடுத்தபடியா பாருங்களேன், வேலுநாச்சியாருக்கு 8 ஆண்டுகள் பாதுகாப்பு அளித்த மன்னர் கோபால நாயக்கர். அப்ப இதுவும் சரிங்க. அப்ப நல்லா பாருங்க. ஆமா, வேலுநாச்சியார் மறைஞ்சிருக்கிறாங்க. எத்தனை ஆண்டுகள் அப்படின்னா 8 ஆண்டுகள். யாருடைய பாதுகாப்புல? கோபால நாயக்கர். இவர் யார் அப்படின்னா திண்டுக்கல் மன்னர். திண்டுக்கல் மன்னர். திண்டுக்கல் எக்ஸாக்டா எங்க சார் அப்படின்னா விருபாட்சி. விருபாட்சியில இருக்கிறார். இங்கதான் பாதுகாப்பு கொடுத்திருப்பாங்க நம்ம வேலுநாச்சியார். அப்ப நல்லா பாருங்க, பியும் டியும் சரிங்க. சரிங்களா? அப்ப 2 இணைகள் சரி. சரிங்களா? அப்ப இங்க கேட்கறது என்ன கேட்கறாங்க அப்படின்னா இவற்றில் எத்தனை இணைகள் தவறானது. சரிங்களா? அப்ப நமக்கு தேவை சரி இல்லை, தவறானது தான் வேணும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. அப்ப தவறானது எது அப்படின்றத பாருங்க. வேலுநாச்சியாரின் கணவர் ராஜா முத்து வடுகநாதர். இது தவறு. சரது புரியுதுங்களா? அப்ப முத்து வடுகநாதர் தான் இவர் சரியான ஆன்சர். வேலுநாச்சியாரின் கணவர் யாருன்னா முத்து வடுகநாதர். முத்து வடுகநாதர். உங்களை ஏமாத்தத்துக்காக ராஜா முத்து வடுகர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ராஜா முத்து வடுகர்னு ஒருத்தர் இல்லைங்க. சொல்றது புரியுதுங்களா? ரைட். அடுத்தபடியா பாருங்களேன், காளையார் கோவில் அரண்மனையை மேஜர் பான்ஜோர் தலைமையிலான கம்பெனி படைகள் தகர்த்த ஆண்டு 1773 இருக்குங்க. ஸோ இதுவும் தவறு. எப்போ அப்படின்னு பாத்தீங்கன்னா 1772 தான் என்ன பண்றாங்கன்னா அந்த அரண்மனையை தகர்த்தெறிகிறாங்க. தகர்த்தெறியன்னு சொல்றதை விட கைப்பற்றுறாங்க. சரிங்களா? சில பகுதிகளை இடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லுங்க. அதை வச்சுதான் மையமா இந்த வினாக்கு கொடுத்துருக்காங்க. அப்ப எத்தனை இணைகள் தவறு அப்படின்றத பார்க்கலாம். எத்தனை தவறு அப்படின்னா 2ங்க. அப்போ ஆப்ஷன் வந்து பாத்தீங்கன்னா பாம்பே. 2 இணைகள் தவறு. எக்ஸாக்டா சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏவும் சியும் தவறு. 2 இணைகள்ல ஏசி தவறுங்க. அப்ப சரியானது அப்படின்னு பாத்தீங்கன்னா டியும் பியும் சரி. சொல்றது புரியுதுங்களா? அப்ப 2 இணை சரி, 2 இணை தவறு. இந்த கொஸ்டினுக்கு கரெக்டான ஆன்சர் எதுன்னா 2 இணைகள் தவறு. அடுத்தபடியா 8வது கொஸ்டின்ஸுங்க. வேலுநாச்சியார் டூரிங் அ பீரியட் இன் ஹைடிங் ஆர்கனைஸ்ட் an army with the assistance of whom? மறைந்து வாழ்ந்த காலத்தில் வேலுநாச்சியார் ஒரு படைப்பிரிவை யாருடைய உதவியுடன் உருவாக்கினார் அப்படின்னு கேட்கிறாங்க. நல்லா பாருங்களேன். அப்ப மறைஞ்சிருக்கிற அந்த காலகட்டத்துல படைப்பிரிவை யாருடைய உதவியின் மூலயமா உருவாக்குனாங்க அப்படின்றத பார்க்கலாம். அப்போ ஆப்ஷன் பாருங்க. ஆப்ஷன் ஏ கோபால நாயக்கர், ஆப்ஷன் பி ஐதர் அலி, ஆப்ஷன் சி ஏ மற்றும் பி, ஆப்ஷன் டி இரண்டும் இல்லை. அப்ப யாருடைய உதவியின் மூலயமா படைப்பிரிவை, சரிங்களா, அந்த ஒரு படைப்பிரிவு அப்படின்னு சொல்லுது இல்லைங்களா,
அதை ஒட்டுமொத்தமா சொல்றாங்க. சரிங்களா, அந்த ஒரு படைப்பிரிவு அல்ல. ஸோ ஒட்டுமொத்தமான படைப்பிரிவுகளும் யாருடைய உதவியின் கீழ் உருவாக்கப்பட்டது அப்படின்னு சொல்லப்படுதுங்க. ஸோ அப்ப நல்லா பாருங்க, யாருடைய உதவின்னு பார்க்கலாம். இந்த பெண்மணி ஆரம்ப காலகட்டத்தில் இவங்களுக்கு உதவுனவங்க யார் அப்படின்றத பார்க்கலாம். இவங்களுக்கு உதவணும் நம்ம கிளாஸ்லேயே பார்த்து இப்போ வகுப்புலேயே பார்த்தோம் பாடம் நடத்தும் போது. மருது சகோதரர்கள் உதவி செஞ்சாங்க. அடுத்ததா கோபால நாயக்கர் உதவி செஞ்சார். அதுக்கு அடுத்தபடியா வந்து பாத்தீங்கன்னா ஹைதர் அலி அவங்க உதவி செஞ்சாங்க. அதுக்கு அடுத்தபடியா வந்து பாத்தீங்கன்னா உடையாள் மற்றும் குயிலி. ஸோ இவங்கெல்லாம் உதவி செஞ்சாங்க. மருது சகோதரருடைய வீரம் மற்றும் ஆற்றல், கோபால நாயக்கருடைய பாதுகாப்பு, ஹைதர் அலியுடைய உதவி, உடையாள் குயிலியுடைய தியாகம். ஸோ இது எல்லாமே இம்பார்ட்டன்ட். அப்ப இந்த படைப்பிரிவை யாருடைய உதவி மூலியமா உருவாக்குனாங்க? இங்க இருக்கிற பேர் தான் நம்ம பார்க்கணும். சரிங்களா, அப்ப கோபால நாயக்கருடைய உதவியாலும் படைப்பிரிவை உருவாக்குனாங்க, ஹைதர் அலியுடைய உதவியாலும் படைப்பிரிவை உருவாக்குறாங்க. அப்ப இதுக்கு ஆன்சர் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏ மற்றும் பி. இதுதான் சரியான விடைங்க. சரியா, அப்ப ஆன்சர் ஏ மற்றும் பி. ஸோ அப்ப இந்த வினாக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆன்சர் நம்ம எதை சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏ மற்றும் பி தான் நம்ம ஆன்சரா சொல்லணும். அப்ப மறைஞ்சிருக்கிற அந்த காலகட்டத்தில் தான் உதவிகளை செய்யறாங்க. ஸோ இதுவும் ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு வினாங்க. அடுத்து பாருங்க, சரியான இணையை தேர்க. சூஸ் தி கரெக்ட் பேர் அப்படின்னு பார்க்குறோம். வேலுநாச்சியாஸ் ஆர்மி கமாண்டர் வெள்ளச்சி நாச்சியார். இன் தமிழ், வேலுநாச்சியாரின் படைத்தளபதி வெள்ளச்சி நாச்சியார். அடுத்து பாருங்க, பாம்பே, வேலுநாச்சியாஸ் உமன் ஆர்மி உடையாள். வேலுநாச்சியாரின் பெண் படை பிரிவு உடையாள். சி, வேலுநாச்சியாஸ் டாட்டர் குயிலி. தமிழ், வேலுநாச்சியாரின் மகள் குயிலி. டெல்லி, கோபால நாயக்கர் சப்போர்ட்டட் வேலுநாச்சியார். வேலுநாச்சியாருக்கு ஆதரவு கொடுத்தவர் கோபால நாயக்கர். ஸோ இதில் நமக்கு தேவையானது என்னன்னா சரியான இணையை தேர்க. அப்ப எது இதுல கரெக்டா இருக்குன்னு பார்க்கலாம். வேலுநாச்சியாரின் படைத்தளபதி யாருன்னா வெள்ளச்சி நாச்சியார்னு கொடுத்துருக்காங்க. வெள்ளச்சி நாச்சியார் அல்ல. வெள்ளச்சி நாச்சியார் யார்? மகளுங்க. அப்ப வேலுநாச்சியாரின் படைத்தளபதி யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா தாண்டவராயர். ஸோ அவரு தான் வந்து பாத்தீங்கன்னா தாண்டவராயர் தான் அமைச்சர். அப்ப ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பாத்தீங்கன்னா ராங். வேலுநாச்சியாரின் பெண் படை பிரிவு அப்படின்னு சொல்றாங்க. அப்ப பெண் படை பிரிவு யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா உடையாள். சரிங்களா, அப்போ பார்ப்போம் இதுல எது சரி அப்படின்னு பார்க்கலாம். வேலுநாச்சியாரின் பெண் படை பிரிவுன்னு கொடுத்துருக்குறாங்க. இந்த பெண் படை பிரிவுக்கு பெயர்ன்னு கேட்டிருந்தாங்கன்னா இது சரிங்க. ஆனா வெறுமனே பெண் படை பிரிவு உடையாள் தான் பார்த்தாங்க அப்படின்னு மீன் பண்றாங்க. இது ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ்ங்க, நல்லா பாருங்க. அப்ப வேலுநாச்சியாரின் பெண் படை பிரிவு உடையாளை வந்து பாத்தீங்கன்னா உடையாள் தான் அதை கண்ட்ரோல் பண்ணாங்க அப்படின்னு சொல்லுது. சரிங்களா, அப்ப அவங்க கண்ட்ரோல் பண்ணல. அப்ப வேலுநாச்சியார் பெண் படை பிரிவு அப்படின்னு சொல்ல நம்ம யாரை சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா குயிலியே சொல்லணும். யாரை சொல்லணும்? குயிலியே. ஆனா இங்க உங்களை ஏமாத்ததுக்காக உடையாள் கொடுத்துருக்காங்க. அப்ப இந்த கொஸ்டின்ஸும் ராங். சரிங்களா, அப்ப நல்லா பாருங்க, வேலுநாச்சியாரின் பெண் படை பிரிவு ஐஃபன் உடையாள் கொடுத்துக்கிறாங்க. அப்ப என்ன பொருள் படுதுன்னா உடையாள் தான் பெண் படை பிரிவை தலைமை தாங்குறாங்கன்னு வருதுங்க. இதுவே வேலுநாச்சியாரின் பெண் படை பிரிவிற்கு உடையாள் என பெயரிட்டனர் கேட்டிருந்தா இந்த ஸ்டேட்மெண்ட் சரி. சொல்றது புரியுங்களா? அப்ப இது ராங்குங்க. அடுத்து வேலுநாச்சியாரின் மகள் குயிலின்னு இருக்கு. அப்ப இந்த ஸ்டேட்மெண்ட்டும் தவறு. வேலுநாச்சியாருடைய மகள் தான் யாருங்க? வெள்ளச்சி நாச்சியார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்ப்போம். சொல்றது புரியுதுங்களா? ரைட். அடுத்து பாருங்களேன், வேலுநாச்சியாருக்கு ஆதரவு கொடுத்தவர் கோபால நாயக்கர். அப்ப ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா டெல்லி. கிட்டத்தட்ட எத்தனை ஆண்டுகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா 8 ஆண்டுகள் பாதுகாப்பு. ஸோ இதுதான் இந்த வினாவிற்குடான சரியான விடைங்க. அடுத்து, வேலுநாச்சியாரின் காளையார் கோவில் அரண்மனையை எந்த ஆண்டு ஆங்கிலேயர்களால் தாக்கினர் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப காளையார் கோவில் அரண்மனையை எந்த ஆண்டு ஆங்கிலேயர்கள் தாக்கினர் அப்படின்றத பார்க்கலாம். அப்ப இன்கேஸ் இது எக்ஸாக்டா எப்படி கேட்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா காளையார் கோவில் போர்னே கேட்கலாம் இது. சரிங்களா, வேலுநாச்சியாரின் காளையார் கோவில் அரண்மனையை எந்த ஆண்டு ஆங்கிலேயர்கள் தாக்கினார்? இன் விச் இயர் டிட் த பிரிட்டிஷ் அட்டாக் வேலுநாச்சியார் காளையார் கோவில் பேலஸ்? அப்ப எப்போ தாக்குறாங்க பாருங்க. ஆப்ஷன் ஏ 1870, ஆப்ஷன் பி 1872, ஆப்ஷன் சி 1874, ஆப்ஷன் டி 1876. சரியான விடை 1872. ரைட். அடுத்து 11, 1772ஆம் ஆண்டு காளையார் கோவில் அரண்மனையை தாக்கிய கிழக்கிந்திய கம்பெனி அதிகாரி யார்? ரைட். இப்பதான் காளையார் கோவில் போற பார்த்தோம். எப்போ? 1772. சரிங்களா, ஜூன் 21 அப்படின்னு கூட சொல்லுதுங்க. அப்போ இப்ப இந்த காளையார் கோவில் அரண்மனையை தாக்கிய ஆங்கிலேயர் யார் அப்படின்னு கேட்கிறாங்க.
விச் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி ஆபீசர் அட்டாக்டு த காளையார் கோயில் பேலஸ் இன் 1772? அப்ப தாக்கன ஆங்கிலேயர் யார்? கேப்டன் கேம்பல். இவர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா பூலித்தேவன் கூட தொடர்புடையவர். பூலித்தேவன் கூட சண்டை போட்டார். எப்போ அப்படின்னா 1867. அப்ப கேப்டன் கேம்பல் இல்ல. அடுத்து கேப்டன் கில்லஸ்பி. இவர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா இவர் வந்து பாத்தீங்கன்னா வேலூர் கழகத்தை அடக்கினவர். வேலூர் கழகம் அடக்கியவர் அல்லது கட்டுப்படுத்தியவர். அப்ப இவரும் வந்து பாத்தீங்கன்னா இல்ல. அடுத்தபடியா பாருங்களேன், லெப்டினன்ட் கர்னல் பான்ஜோர். அப்ப இவர் தான் யாருன்னு பாத்தீங்கன்னா இந்த காளையார் கோயில் அரண்மனையை தாக்குனவர். அப்ப ஆப்ஷன் சி சரியான விடை. பான்ஜோர் மற்றும் ஜோசப் ஸ்மித்துங்க. இவர் தான் படை தளபதி. பான்ஜோருக்கு படை தளபதி ஜோசப் ஸ்மித். இவங்களுடைய வழிகாட்டல் பேர்ல தான் காளையார் கோயில் அரண்மனையை தாக்குறாங்க. லெப்டினன்ட் கர்னல் ஜார்ஜ் அவரும் கிடையாது. சொல்றது புரியுதுங்களா? அப்ப இதுக்கு சரியான விடை அப்படின்னு பாத்தீங்கன்னா லெப்டினன்ட் கர்னல் பான்ஜோர் அவர் தான் சரி. அடுத்து பார்க்கலாம். வேலு நாச்சியாருக்கும் அவர் தன் மகளான வெள்ளச்சி நாச்சியார் அவர்களுக்கும் ஆதரவளித்த மன்னன் யார் அப்படின்னு கேட்கிறாங்க. அப்ப சப்போர்ட் பண்ணவர் யார் அப்படின்னு நம்ம பார்ப்போம். அப்போ சப்போர்ட் பண்ண மன்னர் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம கோபால நாயக்கர். ஸோ இவர் தான் ஃபர்ஸ்ட் சப்போர்ட் பண்றாரு. அப்ப லட்சுமி நாயக்கர், பூஜை நாயக்கர், ஆனைமலை நாயக்கர்லாம் யார் சார்? இவங்கெல்லாம் என்ன சார் அப்படின்னு பார்க்கலாம். இவங்க அத்தனை பேருமே திண்டுக்கல் கூட்டமைப்பு அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? என்ன கூட்டமைப்பு? திண்டுக்கல் கூட்டமைப்பு. அப்போ பார்க்கலாம். இந்த லட்சுமி நாயக்கர் எந்த ஊர் சார் அப்படின்னு பாத்தீங்கன்னா மணப்பாறை. மணப்பாறை ஆட்சி செய்த லட்சுமி நாயக்கர். பூஜை நாயக்கர் தேவதானப்பட்டி. அடுத்து ஆனைமலை நாயக்கர். இவர் யாருன்னு பாத்தீங்கன்னா யதுல் நாயக்கர் அப்படின்னு சொல்லுவோம். ஆனைமலை நாயக்கரான யதுல் நாயக்கர். ஸோ இவங்க எல்லாம் திண்டுக்கல் கூட்டமைப்பு. இவங்க எல்லாம் ஆதரவு கொடுத்தாங்களே தவிர அவங்களுடைய பாதுகாப்புல வந்து பாத்தீங்கன்னா வாழல. ஆனா யாருடைய பாதுகாப்புல வாழ்ந்தாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ கோபால நாயக்கர் பாதுகாப்புல தான் வாழறாங்க. நல்லா பாருங்க. விச் கிங் சப்போர்ட்டட் வேலு நாச்சியார் அண்ட் ஹர் டாட்டர் வெள்ளச்சி நாச்சியார்? அதுக்கு ஆப்ஷன் வந்து பாத்தீங்கன்னா ஏ கோபால நாயக்கர். அப்ப கீழே இருக்கிறவங்களாம் திண்டுக்கல் கூட்டணியில இடம் பெற்றவங்க. அப்ப இவங்க பிற்காலத்துல போர் புரியும் போது ஆதரவு கொடுத்தாங்களே தவிர இவங்க அத்தனை பேருமே அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா தங்கறதுக்கு இடம் கொடுக்கல. தங்கறதுக்கு இடம் கொடுத்தவர் யாருன்னா கோபால நாயக்கர். ஸோ அடுத்த வினா 13. வேலு நாச்சியாருக்கு ஆதரவளித்த கோபால நாயக்கர் எந்த பகுதியின் பாளையக்காரர் ஆவார்? அருமையான கொஸ்டின்ஸுங்க. வரக்கூடிய வினாக்கள்ல கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. நல்லா பாருங்க. கோபால நாயக்கர் ஹூ சப்போர்ட்டட் த ரூலர் ஆஃப் வேலு நாயக்கர் இன் பாளையக்காரர். ரைட். பாருங்களேன், சில ஒரு மிஸ்டேக்ஸ் இருக்குங்க. ஸோ இது எப்படி ஏற்பட்டுச்சுன்னு தெரியல. இந்த மிஸ்டேக்ஸ் மிகப்பெரிய ஒரு சாரிங்க. ஸோ பார்த்துக்கலாம். ஏன்னா சில இடர்பாடுகள் இருக்கு. ஸோ அது பண்ணும்போது அந்த மாதிரி வந்துச்சுங்க. இங்க வேலு நாச்சியார் அப்படின்றதோட நம்ம எடுத்துக்குவோம். ஆதரவளித்த கோபால நாயக்கர் எந்த பகுதியின் பாளையக்காரர் ஆவார் அப்படின்னு நம்ம சொல்ல போறோம். சரிங்களா? ரைட். பார்க்கலாம். அப்போ எந்த பகுதி பாளையக்காரர் அப்படின்னு பாத்தீங்கன்னா விருபாட்சி. ஆப்ஷன் ஏ விருபாட்சி. ரைட். அடுத்து பார்க்கலாம். அருமையான கொஸ்டின்ஸுங்க. இது டிஎன்பிசில ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸுங்க. வேலுநாச்சியார் சார்பில் ஐதர் அலிக்கு கடிதம் எழுதியவர் யார்? இப்போ வேலுநாச்சியாருடைய சார்பில் ஐதர் அலிக்கு கடிதம் எழுதினவர் யார் அப்படின்னே கேட்டிருக்கிறாங்க. நம்ம பார்த்தோம் இப்போ கிளாஸ்ல. அதாவது என்னன்னா வேலுநாச்சியார் உதவி கேட்கிறாங்க யாருக்கிட்ட? ஐதர் அலி கிட்ட. எந்த மொழியில கடிதம் எழுதுறாங்கன்னு சொன்னேன்? உருது மொழியில கடிதம் எழுதுறாங்கன்னு சொன்னேன். இது டிஎன்பிசில கேட்டிருக்காங்க. அப்போ உருது மொழியில கடிதம் எழுதி உதவியை கேட்கறாங்க நம்ம வேலுநாச்சியார். ஆனா இப்ப பாருங்களேன், என்ன கேட்கறாங்கன்னா வேலுநாச்சியார் ஐதர் அலிக்கு கடிதம் எழுதியவர் யார்? அப்ப வேலுநாச்சியாருடைய சார்பில் யார் கடிதம் எழுதுறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க ஆப்ஷன் பாருங்களேன். கோபால நாயக்கர், ஆப்ஷன் பி லட்சுமி நாயக்கர், ஆப்ஷன் சி தாண்டவராயர், ஆப்ஷன் டி இவர்கள் யாரும் அல்ல. அப்ப இதுல யார் சார்பா அப்படின்னு பாத்தீங்கன்னா தாண்டவராயர் தான் வந்து பாத்தீங்கன்னா கடிதம் எழுதுற அப்படின்னு சொல்லி நம்முடைய 6ஆம் வகுப்பு புத்தகம் சொல்லுதுங்க. இதை நம்ம வீடியோலயே பாடம் எடுக்கும் போதே நம்ம தெளிவா சொன்னோம். 2 விதமான விஷயங்கள் இருக்கு. கான்ட்ரவர்சி கொடுத்தப்பட்ட ஒரு விஷயம். ஸோ அதை நம்ம பாடம் எடுக்கும் போதே கிளாரிஃபை பண்ணும். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வேலுநாச்சியாரே ஐதர் அலிக்கு உருது மொழியில கடிதம் எழுதி அனுப்புனாங்களா? ஆமா சார். அல்லது வேலுநாச்சியார் சார்பில் தாண்டவராயர் உருது மொழி கடிதத்தை எடுத்துட்டு போய் கொடுத்தாரா? ஆமா சார். அப்ப ரெண்டுமே இருக்கு. ஸோ நோட் பண்ணிக்கோங்க. அப்போ ஹூ ரோட் த லெட்டர் டு ஹைதர் அலி ஆன் பிஹாஃப் வேலுநாச்சியார்? இதுல ஆப்ஷன் வந்து பாத்தீங்கன்னா சி தாண்டவராயர். ஸோ அடுத்து பாருங்களேன் 15வது கொஸ்டின்ஸ். வேலுநாச்சியாருக்கு உதவ ஐதர் அலி யாரை பணி அமர்த்தினார்? ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு கேள்விங்க. எஸ்எஸ்சில இந்த வினா கேட்டிருக்காங்க. சரிங்களா?
அப்போ பாருங்களேன், எஸ்எஸ்சிலே இந்த வினா கேட்டிருக்காங்கன்னா பாருங்க எப்படி கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்ப்போம். அப்போ வேலுநாச்சியாருக்கு உதவுறதுக்காக 5 வழி ரெடி ஆயிட்டாருங்க. அப்போ வேலுநாச்சியாருக்கு தேவையான உதவிகளை செய்யுங்க. இந்த பெண்மணி கணவர் இறந்தது கூட பெருசா நினைக்காம 8 ஆண்டு மறைஞ்சிருக்கிறாங்க. ஆண் படை பிரிவு, பெண் படை பிரிவு, உளவாளி, வால்படை, வளரிப்படை, எக்கச்சக்கமான படைகளை தொடங்கி இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம உருதுமொழியில நமக்கு கடிதமும் எழுதியிருக்கிறாங்க. இந்த கடிதத்தை படிச்சு ஹைதர் அலி யாரை பணி அமர்த்துறார் அப்படின்றத பார்க்கலாம். ஆக்சுவலி ஹைதர் அலி பணி அமர்த்தல, ஆல்ரெடி அந்த பகுதியில் இருக்கிறாங்க. எந்த பகுதி அப்படின்னு பாத்தீங்கன்னா திண்டுக்கல் பகுதியை. அப்ப திண்டுக்கல் பகுதியை இவர் கண்ட்ரோல்ல இருந்தவர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா சயத். அப்போ யாரை பணி அமர்த்துறா அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ சயத் சரியான விடை. முகமது அப்படின்றவரும் கிடையாதுங்க, அப்சல் அப்படின்றவரும் கிடையாது, அகமது அப்படின்றதும் கிடையாது. உங்களை ஏமாத்துறதுக்காக ஆப்ஷன்ல முகமது, அகமது, அப்சல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆனா இந்த முகமது யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா முதல்ல அந்த திண்டுக்கல் பகுதியில இருந்தவர் அப்படின்னு சொல்ல போறாங்க. அப்ப முதலில் தலைமை அப்படின்னு சொல்லலாம். இவரை முதலில் தலைமை எங்க அப்படின்னா திண்டுக்கல். அப்ப முகமதுக்கு அப்புறம் வந்தவர் தான் யாருன்னு பாத்தீங்கன்னா சையத். இப்ப உதாரணத்துக்கு இவர் ஃபர்ஸ்ட், இவர் செகண்ட் அப்படின்னு சொல்லலாம். அப்ப முகமது ஆட்சியில இல்ல, யாருடைய ஆட்சி அப்படின்னு பாத்தீங்கன்னா சையத் ஆட்சின்னு சொல்றதை விட படை தளபதியா பணியில் இருந்தவங்க. அப்போ இந்த கொஸ்டினுக்கு எக்ஸாக்டா வேலுநாச்சியாருக்கு உதவ ஹைதர் அலி யாரை பணியமர்த்தினார் அப்படின்னா ஆப்ஷன் ஏ சையத். சோ இதுதான் சரிங்க. Whom did ஹைதர் அலி appoint to assist வேலுநாச்சியார் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ சையத். அடுத்து வினா எண் 16. காளையார் கோவில் போர் நடைபெற்ற ஆண்டு. இது எல்லாருக்குமே தெரியும். ஸோ இந்த வினா ப்ரீவியஸ் இயர்ல கேட்டாங்க அப்படின்றதுனால தான் மீண்டும் இந்த வினாவை வச்சிருக்கிறோம். நல்லா பாருங்க. பேட்டில் ஆஃப் காளையார் கோவில் ஹெல்டு ஆன். அப்ப எப்போ நடந்துச்சு அப்படின்றத பார்ப்போம். அப்ப காளையார் கோவில் போர் நடைபெற்ற ஆண்டு 1772. ஸோ மீதி ஏதாவது ரிலேட்டடா இருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா எதுவுமே நம்மளுக்கு ரிலேட்டடா இல்லை. 61லயும் ரிலேட்டட் எதுவும் இல்லை. 86லயும் வேலுநாச்சியாரை பத்தி எதுவும் சொல்லலை. 1773லயும் எதுவும் சொல்லலை. சரிங்களா? அப்போ வேற எதுவுமே ரிலேட்டடான ஆண்டுகள் இல்லை. இன்கேஸ் ரிலேட்டடா ஆண்டு அப்படின்னு பாத்தீங்கன்னா 1880 கொடுத்துருக்கலாம், 1896 கொடுத்துருக்கலாம், அதுக்கு அடுத்தபடியா 2008 கொடுத்துருக்கலாம். இது எல்லாமே ப்ரீவியஸ் இயர்ல கேட்கப்பட்ட ஒரு வினா. அப்ப ரிலேட்டடானா இந்த ஆண்டுகள்லாம் அவங்களுக்கு ரிலேட்டட். 1780ல சிவகங்கையை கைப்பற்றுறாங்க. 2008ல இந்த பெண்மணிக்கு தபால் தலை தராங்க, வெளியேறாங்க. 96ல இந்த பெண்மணி உடல் நலமுற்று இறந்து போறாங்க. ஸோ இப்போ ரிலேட்டடான போது இப்படி கொஸ்டின்ஸ் இருந்திருக்கலாம். ஆனா நம்ம ப்ரீவியஸ் இயர்ல இந்த மாதிரி கேட்டிருக்காங்க. அதுல தெரிஞ்சுக்க வேண்டிய ஆண்டு அப்படின்னு பாத்தீங்கன்னா 1772. அடுத்து கொஸ்டின் நம்பர் 17. பின்வரும் கூற்றுகளை கவனிக்கவும். ஸோ நம்ம பயிற்சி மையத்துல வெற்றி வாசல் அப்படின்ற ஒரு தேர்வுல கேட்கப்பட்ட ஒரு வினாங்க. ஸோ அருமையான ஒரு வினா பாருங்க. வேலுநாச்சியார் முதலில் காளையார் கோவிலை கைப்பற்றினார். இன் இங்கிலீஷ், வேலுநாச்சியார் ஃபர்ஸ்ட் கேப்சர்ட் த காளையார் கோவில் டெம்பிள். ஆப்ஷன் பி, வேலுநாச்சியார் 1880 சிவகங்கை அரண்மனையை கைப்பற்றினார். வேலுநாச்சியார் கேப்சர்டு சிவகங்கை அரண்மனையின் 1780. வேலுநாச்சியார் தனது 50 வயதில் பான்ஜோர் என்பவரை போரில் தோற்கடித்தார். வேலுநாச்சியார் டிஃபீட்டட் பான்ஜோர் இன் பேட்டில் அட் த ஏஜ் ஆஃப் 15. ஆப்ஷன் டி, வேலுநாச்சியாரின் தபால் தலை 2006 டிசம்பர் 31 வெளியிடப்பட்டது. ஆப்ஷன் டி, வேலுநாச்சியார் ஸ்டாம்ப் வாஸ் ரிலீஸ்ட் ஆன் 31 டிசம்பர் 2006 அப்படின்னு சொல்லுதுங்க. அப்ப இதை நல்லா பாருங்களேன். அப்ப இந்த வினா நம்மளுடைய வெற்றி வாசல்ல கேட்கப்பட்ட ஒரு வினா. அப்ப இதெல்லாம் எதெல்லாம் சரி அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். சரிங்களா? அப்ப வேலுநாச்சியார் முதலில் காளையார் கோவிலை கைப்பற்றினார், சரியா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆமா சரிதான். ஏன்னா ஃபர்ஸ்ட் பேட்டில எப்போ அப்படின்னா 1872 காளையார் கோவில். இந்த போர்ல தான் யாரை கொண்டாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா முத்து வடுகநாதரை கொண்டுட்டாங்க. அதனால இந்த பெண்மணி முதலில் கைப்பற்றிய பகுதி காளையார் கோவில் அரண்மனை. ரைட். அடுத்து பாருங்களேன். வேலுநாச்சியார் 1880 சிவகங்கை அரண்மனையை கைப்பற்றினார். ஆமாங்க. அப்ப விஜயதசமி நன்னாள் 1880ல விஜயதசமி நன்னாள்ல தான் இவங்க என்ன பண்றாங்கன்னா அரண்மனையை கைப்பற்றுறாங்க. வேலுநாச்சியார் தனது 50வது வயதில் பான்ஜோர் என்பவரை போரில் தோற்கடித்தார். ஆமா இதுவும் சரிதான். நம்ம பார்த்தோம் 50வது வயது அப்படின்னா எந்த வருஷம் வரும்னா 1880. பிறந்தது 1830, போரிட்டது 1880. அப்ப பான்ஜோர் அப்படின்ற போர்ல தோற்கடிக்கிறாங்க. பான்ஜோர் கூடவே யாரும் இருப்பார் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜோசப் ஸ்மித், அவருடைய படை தளபதியும் அதுல இருப்பாரு. இவங்கள போர்ல தோற்கடிக்கிறாங்க. அடுத்து பாருங்களேன். வேலுநாச்சியாரின் தபால் தலை 2006 டிசம்பர் 31 வெளியிடப்பட்டதுன்னு சொல்லுது. அது 2006 அல்ல, 2008. அப்ப இங்க தவறா கொடுத்துருக்காங்க. சொல்றது புரியுதுங்களா? நம்ம பயிற்சி மையம் வைத்த ஒரு வினாங்க. அப்ப இதுல சரியானது தான் கேட்கிறாங்க. எது சரி அப்படின்னா ஏ, பி, சி மட்டும் சரி. அப்ப ஆப்ஷன் ஏ சரிங்க. சரிங்களா? அப்ப ஏ, பி, சி மட்டும் சரி. மீதி டெல்லி வந்து பாத்தீங்கன்னா தவறு.
அடுத்து கொஷின் நம்பர் 18. ஒரு கூற்று காரணமாக கொடுத்துருக்குறாங்க, நல்லா பாருங்களேன். இந்த கூற்று காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயரில் கேட்ட ஒரு வினாங்க. ஃபர்ஸ்ட் பார்ப்போம். கூற்றியே ஆங்கிலேயரை எதிர்த்து போர் புரிந்து வெற்றி பெற்றவர் வேலுநாச்சியார். வேலுநாச்சியார் வாஸ் விக்டோரியஸ் இன் த வார் அகைன்ஸ்ட் த பிரிட்டிஷ். அதுக்கு ரீசன் சொல்றாங்க, வேலுநாச்சியாருக்கு ஐதர் அலியின் படை உதவி செய்தது அப்படின்னு சொல்றாங்க. ஐதர் அலிஸ் போர்ஸ் ஹெல்ப்டு வேலுநாச்சியார். அப்போ இதனால தான் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா வெற்றி பெற்றாங்க அப்படின்னு சொல்றாங்க. பார்க்கலாம் இந்த கொஸ்டின்ஸ்க்கு டீடைல். அப்போ ஆங்கிலேயர் எடுத்து போர் புரிந்து வெற்றி பெற்றவர் வேலுநாச்சியார். ஆங்கிலேயர் எடுத்து போர் புரிஞ்சாங்க எப்போ அப்படின்னா அந்த சிவகங்கை அரண்மனை 1780. அப்போ 1780 போர் புரிஞ்சு வெற்றி பெற்றுட்டாங்க. அதுக்கு காரணம் அவங்களுக்கு உதவுன ஐதர் அலி படை அப்படின்னு சொல்லுது. சரிதான், ஐதர் அலி படை மட்டும் உதவல, கூடவே மருது சகோதரர்கள் உதவி இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் கோபால நாயக்கர் உதவி இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் உடையாள் மற்றும் குயிலி, இவங்க எல்லாமே உதவி செஞ்சாங்க. அப்ப இந்த வினாவுக்கு சரியான விடை அப்படின்றத பார்க்கலாம். கூற்று ஏ காரணம் சரி. அதே போல வந்து பாத்தீங்கன்னா கூற்று ஏவை சரியா விளக்குகிறது அப்படின்னு நம்ம சொல்லணும். ஆனா அந்த ஆப்ஷன் அவங்க இல்லை, மெய்பிக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? அப்போ ஆப்ஷன் சி மெய்பிக்குது. அப்போ சி தான் சரியான விளக்கமாகும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அடுத்து வந்து பாருங்களேன் 19வது கொஸ்டினுங்க. இதுவும் ப்ரீவியஸ் இயர்ல கேட்ட ஒரு வினா. வேலுநாச்சியார் பற்றி கீழ்கண்டவற்றில் எது எவை சரி? 1. சிவகங்கை மன்னரான முத்து வடுகநாதரை மணந்து கொண்டார். ஷி மேரிட் முத்து வடுகநாதர் த கிங் ஆஃப் சிவகங்கா. 2. 1772 காளையார் கோவில் போரினை மேற்கொண்டவர். இன் 1772 ஷி ஃபாட் த காளையார் கோவில் வார். 3. திண்டுக்கல் அருகே உள்ள விருபாட்சியில் 8 ஆண்டுகள் வாழ்ந்தார். ஷி லிவ்ட் ஃபார் 8 years இன் விருபாட்சி நியர் திண்டுக்கல். 4. 1781 சிவகங்கையை கைப்பற்றி அரசியானார். 4வது பார்ப்போம். ஸோ 4th one. In 1781 she conquered சிவகங்கா and became the ruler. அப்போ இதில் எது சரி அப்படின்றத கேட்குறாங்க. அப்போ ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். சிவகங்கை மன்னரான முத்து வடுகநாதரை மணந்து கொண்டார். சரி. அடுத்து பாருங்களேன் 1772 காளையார் கோவிலை போரினை மேற்கொண்டார். அதுவும் சரிதான். நம்ம சொன்னோம் இந்த காளையார் கோவில் போரில் இடம்பெற்றவங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா முத்து வடுகநாதர் இருந்தாரு. அதுக்கப்புறம் மருது சகோதரர்கள் இருந்தாங்க. அதுக்கப்புறம் வேலு நாச்சியாரும் இருந்தாங்க. ஏன் வேலுநாச்சியாருடைய மகள் கூட இருந்தாங்க. அப்போ காளையார் கோவில் போர்ல இடம்பெற்றவங்க இவங்கெல்லாம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். முத்து வடுகநாதர், மருது சகோதரர்கள், வேலுநாச்சியாருடைய மகள். இது எதை சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆத்தர் புக்ல சொல்லுது. அப்போ 2வது ஸ்டேட்மெண்ட்டுமே என்னதான் சரி அப்படின்னு நம்ம பார்க்கலாம். சரிங்களா? அடுத்து பாருங்களேன் திண்டுக்கல் அருகே உள்ள விருபாட்சியில் 8 ஆண்டுகள் வாழ்ந்தார் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. அப்போ 8 ஆண்டுகள் அப்படின்னும் போது யாருடைய பாதுகாப்புல வாழ்ந்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோபால நாயக்கர் பாதுகாப்புல வாழ்ந்தார். 1781 சிவகங்கை அரண்மனையை கைப்பற்றி அரசியானார். இல்ல, இது தவறு. 1780 சொல்றது புரியுதுங்களா? அப்ப திண்டுக்கல் அருகே உள்ள விருபாட்சியில் 8 ஆண்டுகள் வாழ்ந்தார். அப்ப கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா நமக்கு சரி அப்படின்னு பார்த்தோம்னா 1, 2, 3 இது 3மே சரிதான். ஆப்ஷன்ல வந்து பாத்தீங்கன்னா 1 மற்றும் 2 இருக்கு, 1 மற்றும் 3 இருக்கு. நல்லா பாருங்களேன் 1772 காளையார் கோவில் போரினை மேற்கொண்டார் அப்படின்னு சொல்லுது. அப்ப ஆத்தர் புக் ஓரியன்டா பார்க்கும்போது காளையார் கோவில் போரினை மேற்கொண்டார், அதுல மேற்கொண்டார்னு சொல்றதை விட இடம் பெற்றார் அப்படின்னு சொல்லலாம். அப்போ ஆப்ஷன் 2வது வந்து பாத்தீங்கன்னா ராங் இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும். சரிங்களா? அப்போ இந்த கொஸ்டினுக்குண்டான சரியான விடை அப்படின்னு பாத்தீங்கன்னா 1, 3 சரிங்க. 1, 3 சரி அப்படின்னு நம்ம சொல்றோம். சரிங்களா? அப்ப இதுல விஷயம் நல்லா பாருங்க, கவனிங்க. 1772 காளையார் கோவில் போரிலே மேற்கொண்டார். இவர் மேற்கொள்ளவில்லை. யார் மேற்கொண்டார் அப்படின்னா முத்து வடுகநாதர் தான் மேற்கொண்டார். அப்போ இதுல இடம் பெற்றவர் தான் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா யாருங்க? வேலு நாச்சியார். அப்போ செகண்ட் ஸ்டேட்மெண்ட் தவறு. 1 சரி, 3 சரி. அப்போ ஆப்ஷன் அப்படின்னு போது 1 மற்றும் 3 சரியானவை. 20வது கொஸ்டின்ஸ். Which of these statement is incorrect according வேலு நாச்சியார்? கீழ்கண்டவற்றில் வேலு நாச்சியார் பற்றி தவறான கூற்று எது? She was born as a princess of ராமநாதபுரம். இவர் ராமநாதபுரம் இளவரசி ஆவார். 2. Her husband was முத்துவடுக உடைய தேவர். இவருடைய கணவர் முத்துவடுக உடைய தேவர். அடுத்து பாருங்க 3. ஐதர் அலி invaded சிவகங்கா in 1780 and defeated வேலு நாச்சியார். 1780 ஐதர் அலி சிவகங்கையின் மீது படையெடுத்து வேலு நாச்சியாரை தோற்கடித்தார். 4. She utilized the second Mysore war to enter the சிவகங்கா. இவர் 2ஆம் மைசூர் போரை பயன்படுத்தி சிவகங்கைக்குள் நுழைந்தார். கீழ்கண்டவற்றில் வேலு நாச்சியாரை பற்றி
தவறான கூற்று எது அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. இதுல எது தவறு அப்படின்றத நம்ம பார்க்கலாம். சரிங்களா? வாங்க. இவர் ராமநாதபுர இளவரசி ஆவார். அப்ப முதல்ல வந்து பாத்தீங்கன்னா எடுத்ததுமே தவறுங்க. ஏன்னா ராமநாதபுரத்துக்கு இளவரசி ஆகல. அதுக்குள்ள இவங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா சிவகங்கைக்கு மணந்து கொடுத்துட்டாங்க. சிவகங்கையின் மன்னரான முத்து வடுகநாதருக்கு இவங்க என்ன பண்ணிட்டாங்க, திருமணம் பண்ணி கொடுத்துட்டாங்க. இளவரசி ஆகல. ராமநாதபுரத்துக்கு மன்னர் அப்படின்னு பாத்தீங்கன்னா செல்லமுத்து சேதுபதி. செல்லமுத்து சேதுபதி இவர் தான் ராமநாதபுர மன்னருங்க. அப்ப இளவரசி இல்லை, ஒண்ணு தவறு. இவருடைய கணவர் முத்து வடுக உடைய தேவர், அது சரிதான். பெரிய முத்து வடுக தேவர்னு சொல்லுவாங்க, சரி. 1780 ஐதரலி சிவகங்கையின் மீது படையெடுத்து வேலுநாச்சியாரை தோற்கடித்தார் அப்படின்னு நம்ம சொல்றோம். சரிங்களா? அப்ப நல்லா பாருங்க, 1780 ஐதரலி சிவகங்கையின் மீது படையெடுக்கவே இல்லைங்க. 1780 வந்து பாத்தீங்கன்னா ராணி வேலுநாச்சியார் தான் வந்து பாத்தீங்கன்னா போர் தொடுத்து போறாங்க. அப்ப இந்த ஸ்டேட்மெண்ட்டும் தவறு. இவர் 2ஆம் மைசூர் போரை பயன்படுத்தி சிவகங்கைக்குள் நுழைந்தார் அப்படின்னு நம்ம சொல்றோம். சரிங்களா? அப்ப பார்க்கலாம். அப்போ இவர் 2வது மைசூர் போர்ல ஈடுபடவே இல்லைங்க. சரிங்களா? அப்ப இதுவும் வந்து பாத்தீங்கன்னா தவறு. அப்ப எது மட்டும்தான் அப்படின்னு பாத்தீங்கன்னா 2 மட்டும். சரிங்களா? அப்ப நல்லா பாருங்க, 2 மட்டும்தான் சரி. அப்ப தவறானது அப்படின்னு கேட்கிறாங்க. சரி அப்படின்னும் போது நம்ம எதை சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கீழ்கண்ட வேலுநாச்சியார் பற்றி தவறான கூற்று எது அப்படின்னு கேட்கிறாங்க. அப்ப இதுல சரியானது தான் நம்ம சொல்லியிருக்கணும், ஆனா தவறானது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்ப சரியான கூற்று அப்படின்னு பாத்தீங்கன்னா 2 மட்டும் சரி, மீது எல்லாமே தவறு தான். ராமநாதபுர இளவரசி கிடையாது. ஐதரலி சிவகங்கை மீது தோற்கடிக்கல. அவங்க ஜோசப் ஸ்மித் தான் தோற்கடிச்சாங்க. இவர் 2ஆம் மைசூரை பயன்படுத்தினா சிவகங்கைக்குள்ள வரல. அப்ப கிட்டத்தட்ட 1, 3, 4மே தவறு. எது மட்டும் சரி? 2 மட்டும் சரி. இதுல தவறானதை விட சரியானது தான் நம்ம கேட்டிருந்தோம். நம்ம கொஸ்டின்ஸ் மேல ராங்க. சாரி பார்த்த டிஸ்டர்பன்ஸ். ஸோ அடுத்து நம்ம எதை பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கொஸ்டின் நம்பர் 21, சரியான காலவரிசை பார்த்துக்க. நம்ம பயிற்சி மையம் கொடுத்திருக்கிற ஒரு விஷயம். ஸோ பார்க்கலாம் என்னென்னலாம் கொடுத்துருக்குறாங்க. டேஷ் ஆண்டு வேலுநாச்சியாரின் தபால் தலை வெளியீடு. டேஷ் இயர் ஆஃப் வேலுநாச்சியார் போஸ்டேஜ் ஸ்டாம்ப் ரிலீஸ்டு. டேஷ் ஆண்டு வேலுநாச்சியாரின் நினைவு மண்டபம் திறவு. இன் இயர் ஆஃப் இனாகிரேட்டட் த வேலுநாச்சியார் மெமோரியல் ஹால். டேஷ் ஆண்டு வேலுநாச்சியாரின் ஆட்சி முடிவு பெற்றது. இன் இயர் ஆஃப் வேலுநாச்சியார் கிங்டம் ரூல் எண்டட். ஸோ அருமையான ஒரு கொஸ்டின்ஸுங்க. ஸோ இந்த கொஸ்டின்ஸ்க்கு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அரேஞ்ச் த குரானலாஜிக்கல் ஆர்டர், சரியான வரிசைப்படுத்தணும். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம இது எந்த ஆண்டு வெளியிட்டாங்க அப்படின்றத பார்க்கலாம். வேலுநாச்சியாரின் தபால் தலை வெளியீடு 2008 தபால் தலை வெளியிட்டாங்க, டிசம்பர் 31. வேலுநாச்சியாரின் நினைவு மண்டபம் திறப்பு 2014 வேலுநாச்சியாருடைய நினைவு மண்டபம் திறந்தாங்க. வேலுநாச்சியாரின் ஆட்சி முடிவு பெற்றது 1793. நான் சொன்னேன் 1780 இருந்து 1793 வரைக்கும் இவருடைய ஆட்சி காலம் அப்படின்னு சொல்லப்படுது. நம்மளுடைய ஆத்தர் புக்லயே அதான் சொல்லுவேன். அப்ப 93 தான் சரி. அப்ப சரியானது அப்படின்னு பார்க்கலாம். 3, 1, 2. அப்ப எங்க இருக்கு அப்படின்னு பார்க்கலாம். 3, 1, 2. ஆப்ஷன் ஏ சரி. சரிங்களா? ஸோ இதுதான் சரியான காலவரிசை. 22 பின் வருவனற்றில் பொருந்தாதது எது? விச் ஆஃப் தி ஃபாலோயிங் இஸ் ஆடிட் ஒன் அவுட். அப்ப ஆட் ஒன் அவுட்னு கேட்கிறாங்க. சரிங்களா? ஆடிட்ல ஹார்ட் ஒன் அவுட். அப்ப என்னன்றதை பார்க்கலாம். பின் வருவனற்றில் பொருந்தாதது எது? அப்ப பார்க்கலாம். வால்படை பெரிய மருது, வளரிப்படை பெரிய மருது, காலாட்படை ஐதரலி, உடையாள் படை பிரிவு குயிலி. ஸோ நல்ல ஒரு கொஸ்டின்ஸுங்க. சரிங்க, நல்லா பாருங்க. இப்போ வால்படை பெரிய மருது கொடுத்துருக்குறாங்க, வளரிப்படை பெரிய மருது கொடுத்துருக்குறாங்க. அப்போ காலாட்படை ஐதரலி, ஆமா காலாட்படை ஐதரலி தான், அவருடைய உதவியால தான் வந்தது. உடையாள் வந்து பாத்தீங்கன்னா படைப்பிரிவுக்கு தலைமை குயிலி. அப்போ இங்க வளரிப்படையும் பெரிய மருது சரிதான். வால்படை யார் இருப்பார் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். வால்படைக்கு சின்ன மருது இருப்பாங்க. அப்ப இது ராங். ஆப்ஷன் ஏ ராங். சரிங்களா? அப்ப 22வது கொஸ்டின்ஸுக்கு ஆப்ஷன் ஏ. அடுத்து 23 பொறுத்துக. அழகான மேட்ச் த ஃபாலோயிங் பார்க்கலாம் என்னென்னலாம் அப்படியே கொடுத்துருக்காங்கன்னு. ஐதர் அலி, கோபால நாயக்கர், உடையாள், மருது சகோதரர்கள். வீரம் மற்றும் ஆற்றல், தியாகம், பாதுகாப்பு, உதவி. ஸோ இதை எப்படி நம்ம மேட்ச் பண்ணோம் அடுத்து பார்க்கலாம். ஐதர் அலியுடைய உதவி இவங்களுக்கு கிடைச்சிது, கோபால நாயக்கருடைய பாதுகாப்பு கிடைச்சிது, உடையாளுடைய தியாகம் இவங்களுக்கு கிடைச்சிச்சு, மருது சகோதரருடைய வீரம் கிடைச்சிச்சு. ஸோ அப்போ ஆன்சர் பார்க்கலாம். அப்போ 4, 3, 2, 1. இப்போ எங்க இருக்கு பாருங்க ஆப்ஷன் 4, 3, 2, 1.
ஆப்ஷன் சி வந்து தான் பார்த்தீங்கன்னா கரெக்ட். வேலுநாச்சியார் அறிந்திருந்த மொழிகளின் சரியான இணை எது? இப்போ ரீசெண்டாக நடந்த குரூப் 4 2025 குரூப் 4ல கேட்ட ஒரு வினாங்க. வேலுநாச்சியார் அறிந்திருந்த மொழிகளின் சரியான இணை எது? விச் இஸ் த கரெக்ட் காம்பினேஷன் ஆஃப் லாங்குவேஜஸ் தட் வேலுநாச்சியார் நியூ? அப்போ அவங்களுக்கு தெரிஞ்சது மொழிகள் எது அப்படின்னு சொல்றாங்க. நல்லா பாருங்க. ஆப்ஷன் ஏ தமிழ், மலையாளம், உருது, ஆங்கிலம். ஆப்ஷன் பி தமிழ், ஆங்கிலம், உருது, சீனம். ஆப்ஷன் சி தமிழ், ஆங்கிலம், இந்தி, கிரேக்கம். ஆப்ஷன் டி தமிழ், ஆங்கிலம், உருது, பிரெஞ்சு. அப்போ இதுல சரியான பேர் எது சார் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். அப்போ சரியான பேர் அப்படின்னும் போது ஆப்ஷன் டிங்க. தமிழ் தெரியும், ஆங்கிலம் தெரியும், உருது தெரியும், பிரெஞ்சு தெரியும். ஆனா இவங்க அறிந்திருந்த மொழிகள்ல முக்கியமான 2 மொழிகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா உருது மற்றும் பிரெஞ்சு. ஸோ இதுதான் சரியான பேர். அப்போ ஆப்ஷன் டி கரெக்டுங்க. ரைட், அடுத்து பார்க்கலாம். கீழ்கண்ட கூற்றுகளில் வேலுநாச்சியார் பற்றி எது எவை சரியானவை? இது வந்து பாத்தீங்கன்னா ரீசெண்டா நடந்த 2025 குரூப் 4ல கேட்கப்பட்ட ஒரு வினாங்க. சரிங்களா? அப்போ 2025 குரூப் 4ல கேட்கப்பட்ட ஒரு வினா. 25வது கொஸ்டின்ஸ், நல்ல கொஸ்டின்ஸ் பாருங்க. கீழ்கண்ட கூற்றுகளில் வேலுநாச்சியார் பற்றி எது எவை சரி? விச் ஆஃப் தி ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் ட்ரூ அபவுட் வேலுநாச்சியார்? அப்போ ஆப்ஷன் 1ங்க, வேலுநாச்சியார் சிவகங்கை அரசரான செல்லமுத்து சேதுபதியின் மகள் ஆவார். இன் இங்கிலீஷ், வேலுநாச்சியார் வாஸ் த டாட்டர் ஆஃப் செல்லமுத்து சேதுபதி, கிங் ஆஃப் சிவகங்கை. 2, வேலுநாச்சியாரின் கணவர் நவாப் படைகளால் கொல்லப்பட்டதால் ஆங்கிலேயரை தாக்கும் நோக்கத்துடன் கோபால நாயக்கர், ஐதர் அலி ஆகியோருடன் கூட்டணி அமைத்தார். வேலுநாச்சியார்ஸ் husband was assassinated by the Nawab army and to attack the Nawab and British she joined with கோபால நாயக்கர் and ஐதர் அலி. அடுத்தபடியா பார்ப்போம். 3, வேலுநாச்சியார் நோயுற்று 1790 இறந்தார். In 1719 she died due to illness அப்படின்னு சொல்லுதுங்க. இதுக்கு சரியான ஆன்சர் எது அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். ஸோ பாருங்க, இந்த கொஸ்டின்ஸ் இப்போ ரீசெண்டா நடந்த 2025 குரூப் 4ல கேட்கப்பட்ட ஒரு வினாங்க. அப்ப இந்த கொஸ்டின்ஸ்க்கு எது ஆன்சர் அப்படின்னு பார்க்கலாம். வேலுநாச்சியார் சிவகங்கை அரசரான செல்லமுத்து சேதுபதியின் மகள் ஆவார். வேலுநாச்சியார் செல்லமுத்து சேதுபதியின் மகள் தான், எந்தவித ஆட்சேபனையும் இல்லை. ஆனா இந்த செல்லமுத்து சேதுபதி சிவகங்கை அரசரா? இல்ல. இவர் எந்த அரசர் அப்படின்னு பாத்தீங்கன்னா ராமநாதபுர அரசர். அப்ப முதல்ல கேட்கப்பட்ட கூற்று வந்து பாத்தீங்கன்னா தவறு. ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் தவறு. ஸோ சின்னதா மைனூட்டா தான் நம்மளை வந்து பாத்தீங்கன்னா தவறு பண்ண கொடுக்குறாங்க. ஸோ அதையும் நம்ம உஷாரா பார்க்கணுங்க. 2வது பாருங்க, வேலுநாச்சியாரின் கணவர் நவாபின் படைகளால் கொல்லப்பட்டதால். யாருடைய படை? நவாப் படை. சார் எப்படி சார் சொல்றீங்க? ஆங்கிலேய படையான பான்ஜோர் தானே சார் கொண்டார். ஆனா இந்த பான்ஜோர் எந்த படை உதவியுடன் பாத்தீங்கன்னா நவாப் படை. ஸோ அதாவது முதல்ல வரி வசூலிக்க உரிமையை ஆற்காடு நவாப்கிட்ட இருந்து வாங்கினவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா ஆங்கிலேயர்கள். அப்போ ஆங்கிலேயர்கள் 1792 கர்நாடக ஒப்பந்தம்னு சொல்லுவோம், அல்லது ஸ்ரீரங்கப்பட்டின உடன்படிக்கைன்னு சொல்லுவோம் 1792. அதன் உடன்படிக்கை வரைக்கும் முன்னாடி வரைக்குமே ஆங்கிலேயர்கள் நவாப் படை உதவியால தான் அந்த வரி வசூல் பண்ணுவாங்க. 1792 ஸ்ரீரங்கப்பட்டின உடன்படிக்கையின்படி திப்பு சுல்தான் கிட்ட எழுதி வாங்கிக்குவாங்க. திப்பு சுல்தான், நீங்க என் கூட போர் புரிஞ்சதுனால 3.6 கோடி ரூபாய் இழப்பீடு கட்டணும். உங்களுடைய மகன்கள் 2 பேர், அதாவது பதே கைதர் அதே போல ஜமாலுதீன் பிணைய கைதியா ஒப்படைக்கணும். அது மட்டும் இல்லாம தங்களுடைய பாதி ராஜ்யங்களை எங்களுக்கு ஒப்படைக்கணும்னு சொல்லுவாங்க. அதன்படிதான் இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா 1792 நேரடி வரி வசூல் பெற உரிமையை பெறுவாங்க. ஸோ அப்போ இது வரைக்குமே நவாப் படை அப்படின்னு தான் சொல்லுவோம். அப்ப நவாப் படையை வந்து பாத்தீங்கன்னா முத்துவடுகநாதரை கொன்னதுனால இந்த பெண்மணி கோபால நாயக்கர் ஐதர் அலியுடைய உதவியை கூட்டணி வச்சு அமைக்கிறாங்க. அப்ப இது சரியா அப்படின்னு பாத்தீங்கன்னா 2 சரிங்க. அடுத்து 3வது ஸ்டேட்மெண்ட் பாருங்க, வேலுநாச்சியார் நோயுற்று 1790 இறந்தார் அப்படின்னு சொல்றாங்க. வேலுநாச்சியார் நோயுற்று 1790 இறந்தார். ஆனா வேலுநாச்சியார் நோயுற்று தான் இறந்தாங்க. 1790 இறக்கல, 1796 டிசம்பர் 25 இறக்குறாங்க. அப்ப 2வது ஸ்டேட்மெண்ட் 3வது ஸ்டேட்மெண்ட்டும் தவறு. அப்ப என்ன கேட்கறாங்க அப்படின்னா, கீழ்கண்ட கூற்றுகளில் வேலுநாச்சியார் பற்றி எது எவை சரி? அப்ப 2 மட்டும்தான் சரி. நம்ம ஆப்ஷன்ல பாருங்க, எங்க இருக்கு? ஏ மட்டும்தான் சரி. சரிங்களா? ஆப்ஷன் ஏ சரி, 2 மட்டும் சரி. 26 இதுவும் வந்து பாத்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயர்ல கேட்ட ஒரு வினாங்க. இந்தியாவின் ஜோன் ஆஃப் ஆர்க் என அழைக்கப்படுபவர் யார்? Who is known as the Joan of Arc of India? ஸோ இப்போ யார் ஜோன் ஆஃப் ஆர்க்னு பார்க்கலாம். ஆப்ஷன் ஏ வேலுநாச்சியார், ஆப்ஷன் பி குயிலி, ஆப்ஷன் சி உடையார், ஆப்ஷன் டி ஜான்சி ராணி. அப்போ ஜோன் ஆஃப் ஆர்க் அப்படின்னா என்ன அப்படின்றது பார்ப்போம். இப்போ மேலை நாட்டில் ஜோன் ஆஃப் ஆர்க் அப்படின்றவர் வந்து பார்த்தீங்கன்னா அவர் பண்ண அந்த சின்ன வயசுலேயே செய்த ஒரு தியாகம்,
அல்லது அவருடைய வீர செயலை பாராட்டி தான் என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா தமிழகத்திலயும் அவர் பேர் வச்சிருக்கிறாங்க. அப்ப அது போல இந்த 4 ஆப்ஷன்லயும் வீர செயல் செய்தவர் யார் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ஆப்ஷன் ஏ வேலு நாச்சியார். ஆப்ஷன் பி குயிலி வீர செயல் செய்யலையா சார்? செஞ்சாங்க. தம் மீது எண்ணெயை ஊத்திக்கிட்டு தீய வச்சு ஆயுத கடங்கள்ல இறங்கினாங்க. அது யாருக்காக செஞ்சாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா வேலுநாச்சியாருக்கு செஞ்சாங்க. ஆனா வேலுநாச்சியார் அதை தனிப்பட்ட ஒருத்தருக்கு இல்லாம தான் உண்டு தன் குடும்பம் உண்டு சமூகம்னு செயல்படாம பொதுமக்களுக்காகவும் பொது சமுதாய தொண்டுகளையும் செய்யறாங்க. அது மட்டும் இல்லாம விடுதலைக்காகவும் பாடுபட வராங்க. அதனாலதான் இவங்களை ஜோன் ஆஃப் ஆர்க் அப்படின்னு சொல்லப்படுது. உடையாள் அப்படின்றவங்க பாத்தீங்கன்னா வேலுநாச்சியாருடைய தோழி தான். உடையாள் என்ற பெயர்ல தான் பெண்படை பிரிவு செயல்படும். ஜான்சி ராணி இவங்க யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா வேலுநாச்சியாருக்கு பிறகு வந்தவங்க. சரிங்களா? ரைட். who is the known of the Joan of Arc அப்படின்னு சொன்னாங்கன்னா ஆப்ஷன் ஏ வேலு நாச்சியார். அடுத்து கடைசி கொஸ்டின்ஸ் பார்க்க போறோங்க. 27வது கொஸ்டின்ஸ். ஸோ கடைசி கொஸ்டின் எதோட முடியுது அப்படின்னு பார்க்கலாம். இந்த கொஸ்டின் எப்படி இந்த பாடம் முடிஞ்சிச்சோ அந்த அடிப்படையிலே இந்த கொஸ்டின்ஸும் வந்திருக்கு. வேலுநாச்சியாரின் நினைவு மண்டபம் எங்கு அமைந்துள்ளது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ வேர் இஸ் வேலுநாச்சியார் மெமோரியல் ஹால் லொகேட்டட்? இப்போ எங்க இருக்கு அப்படின்னு பார்க்கலாம். ஆப்ஷன் ஏ சிறுவயல், ஆப்ஷன் பி ராமநாதபுரம், ஆப்ஷன் சி சூரக்குளம், ஆப்ஷன் டி திண்டுக்கல். அப்போ இதுக்கு ஆன்சர் பார்க்கலாம். சிறுவயல் எங்க இருக்கு அப்படின்னா சிவகங்கையில தான் இருக்கு. சரிங்களா? சிவகங்கை சிறுவயல். இன்னொன்று சொல்ல போனீங்கன்னா ஒரு ரீசெண்டாக நடந்த குரூப் ஒன்ல என்ன கேட்டிருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு மேட்ச் த ஃபாலோவிங் கேட்டு ஒரு 4 ஆப்ஷன் 4 வினா கொடுத்துருந்தாங்க. அதாவது யார் யார் எந்தெந்த பகுதியை ஆட்சி செய்தாங்க அப்படின்னு சொல்லி. வீரபாண்டிய கட்டபொம்மன் பாஞ்சாலங்குறிச்சி, மருது சகோதரர்கள் சிவகங்கைன்னு தெரியும். ஆனா ஆப்ஷன் என்ன கொடுத்துருந்தாங்கன்னா சிறுவயல்னு கொடுத்துருந்தாங்க. அப்ப சிவகங்கை இல்லையா சார் அப்படின்னா சிவகங்கைக்குள்ளதான் சிறுவயல் இருக்கு. ஸோ அதுக்காக தான் சொல்ல வரேன். சிறுவயல் சிவகங்கையில் இருக்குங்க. ரைட். அடுத்து ராமநாதபுரம். ஸோ இந்த ராமநாதபுரத்துடைய அரசர் தான் செல்லமுத்து சேதுபதி. அடுத்து சூரக்குளம் அது எங்க தான் இருக்கு அப்படின்னா சிவகங்கையில் இருக்கு. நம்ம சொல்லும் போதே சொன்னோம் சிவகங்கை மாவட்டம் சூரக்குளம் அப்படின்னு சொல்லி. அடுத்து திண்டுக்கல் ஆட்சி செய்தவர் தான் கோபால நாயக்கர். சொல்றது புரியுதுங்களா? ரைட். அப்ப இதெல்லாம் நினைவு மண்டபம் எங்க இருக்கு அப்படின்னா சிவகங்கை மாவட்டமான சூரக்குளம். எத்தனை லட்சம் ரூபாய்னா 60 லட்சம் ரூபாயில செலவு பண்ணி கட்டியிருக்கிறாங்க. கட்டி திறப்பு விழாவும் பண்ணியிருக்கிறாங்க. எப்போ திறந்தாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 2014 திறந்து வைத்த பெண்மணி செல்வி ஜெயலலிதா. ஸோ ஜெயலலிதா அம்மையார் திறந்து வச்சிருக்கிறாங்க. உள்ளவே வந்து பாத்தீங்கன்னா அந்த நினைவு மண்டபத்திலே குயிலிக்கும் சிலை வச்சிருக்கிறாங்க. வீரத்தாய் குயிலி அப்படின்னு சொல்லி. ஸோ இதுதான் யாருடைய சிறப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேலுநாச்சியாருடைய முழு சிறப்பு. ஸோ எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் கொஸ்டின்ஸ் இப்படியெல்லாம் அமையலாம் அப்படின்னு சொல்லி நம்மளுடைய பயிற்சி மையம் தெளிவாக திட்டமிட்டு கொடுத்துருக்குங்க. அப்போ என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்குறாங்க. ப்ளஸ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸாக கூடவே நம்மளுடைய பயிற்சி மையம் எடுத்த வினாக்கள் இந்த வெற்றி வாசல், முத்துக்கள் 10, பிளான் பார்ட்டி, ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வெற்றி திருவிழா, தீ அப்படின்னு சொல்லி நிறைய பேட்சில் கொடுத்த வினாக்களும் அதே போல் வருங்காலத்தில் அமையக்கூடிய எக்ஸாமில் கேட்கக்கூடிய வினாக்கள் அதுவும் வந்து வடிவமைச்சிருக்கிறாங்க. அதன் அடிப்படையில் தான் இந்த வினா தொகுப்பு இருக்கு. ஸோ அப்போ பாடத்தை முழுசாக பார்த்தோம். பாடத்தில் வேலுநாச்சியாரை மட்டும் ஃபைண்ட் அவுட் பண்ணி எத்தனை வினாக்கள் இருக்கு அப்படின்றத டிஸ்கஸ் பண்ணோம். ஸோ இதை தொடர்ந்து என்ன பண்ணுங்க அப்படின்னா பார்த்துக்கிட்டே வாங்க. யாராவது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத இருந்தால் 100% சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சிருக்கேன். ஏன்னா தினந்தோறும் நிறைய ஷார்ட்ஸும் வீடியோக்களும் வந்து சேருதுங்க. ஸோ அத்தனையுமே உங்களுக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் முழுக்க வெற்றியை தேடி தரக்கூடிய வகையில் இருக்கும். ஸோ நீங்களும் அடுத்த ஆண்டில் சாதனையாளர்களாக மாறலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. எந்த ஒரு டவுட்ஸாக இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்க, பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க. அடுத்த ஒரு வகுப்பில் உங்ககிட்ட சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.